இது ரொம்ப ஹெல்த்தி, பட் இது கிளீன் பண்றது ரொம்பவே கஷ்டம். ஒரு குட்டி விளக்கு பார்க்கலாமா? கீரை சாப்பிட நல்லா இருக்கும், பட் அதை கிளீன் ஒர்க் பார்க்கறது தான் ரொம்ப பெரும்பாடா இருக்கும். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. இன்னைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கீரை வாங்கி அந்த வெப்பன் சனி ஆப்ரேஷன்லாம் பண்ணி கீரையை சூப்பரா கடையில் வச்சுட்டேன். இதுக்கு எது சைட் டிஷ்ஷா செஞ்சாலுமே நல்லா இருக்கும். நான் உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். மரவள்ளிக்கிழங்கு சுழியம் செஞ்சேன்னு சொன்னல, ரொம்ப ஈஸி தாங்க. மரவள்ளிக்கிழங்க நல்லா அவிச்சு எடுத்துக்கோங்க. தோல்லாம் எடுத்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நல்லா மசிச்சிடுங்க. அதுல பொடி பண்ண சர்க்கரையில வந்து ஏலக்காய் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்காய் பூவும் போட்டு லட்டு மாதிரி செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான மைதா மாவுல சிட்டுக்கு உப்பு போட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி இப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது, கெட்டியா பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மரவள்ளிக்கிழங்கு வந்து இதுல போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான சிம்பிளான மரவள்ளிக்கிழங்கு சுழியம் ரெடி. ஸோ மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த விழாவில் சந்திக்கிறேன். பாய். நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. யோசிச்சுக்கிட்டு அப்படி பேசிட வேண்டிய